ஓம் சாந்தி. February 6, 2025. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, திறமையான பூந்தோட்டக்காரர்களாகிய உங்களுக்கு பழைய உலகின் முட்களை புதிய உலகின் மலர்களாக மாற்றும் பணி உள்ளது. கேள்வி: சங்கம யுகத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுக்காகவே உருவாக்கும் அதிமேன்மையான பாக்கியம் என்ன? பதில்: நீங்கள் முட்களிலிருந்து நறுமணம் வீசும் மலர்களாக மாறுகின்றீர்கள். இதுவே அதிமேன்மையான பாக்கியமாகும். உங்களுக்குள் ஒரு விகாரம் இருந்தாலும் இன்னமும் நீங்கள் ஒரு முள்ளாகவே இருக்கின்றீர்கள். நீங்கள் முழுமையாக முட்களிலிருந்து மலர்களாக மாறும்பொழுது மட்டுமே நீங்கள் சதோப்பிரதான் தேவர்கள் ஆகின்றீர்கள். உங்கள் சூரிய வம்சத்து பாக்கியத்தை 21 வம்சங்களுக்கு உருவாக்குவதற்கே இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் இங்கு வந்துள்ளீர்கள். பாடல்: என்னுடைய பாக்கியத்தை விழித்தெழச் செய்து நான் வந்துள்ளேன். ஓம் சாந்தி. குழந்தைகளாகி நீங்கள் பாடலை கேட்டீர்கள். இப்பாடல் ஒரு பொதுவான பாடலாகும். நீங்கள் பூந்தோட்டக்காரர்களும் தந்தை பூந்தோட்டத்தின் அதிபதியும் ஆவார். இப்பொழுது பூந்தோட்டக்காரர்களாகிய நீங்கள் முட்களை மலர்களாக மாற்ற வேண்டும். இந்த வார்த்தைகள் மிகவும் தெளிவானவை. பக்தர்களாகிய நீங்கள் கடவுளிடம் வந்துள்ளீர்கள். நீங்கள் அனைவரும் பக்தர்கள் ஆவீர்கள். இந்த ஞானத்தை கற்பதற்கே நீங்கள் தந்தையிடம் வந்துள்ளீர்கள். இந்த ராஜயோகத்தை கற்பதால் மட்டுமே உங்களால் புதிய உலகின் அதிபதிகள் ஆக முடியும். பக்தர்களாகி நீங்கள் கூறுகின்றீர்கள், என்னுடைய பாக்கியத்தை விழித்தெழச் செய்து நான் வந்துள்ளேன். என்னுடைய இதயத்தில் ஒரு புதிய உலகை உருவாக்கி கொண்டு நான் வந்துள்ளேன். உங்கள் இனிய வீட்டையும் இனிய ராஜ்யத்தையும் நினைவு செய்யுமாறு பாபா உங்களுக்கு தினமும் கூறுகின்றார். ஆத்மாக்களாகிய நீங்களே இதை நினைவு செய்ய வேண்டியவர்கள். ஒவ்வொரு நிலையத்திலும் நீங்கள் அனைவரும் முட்களிலிருந்து மலர்களாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். மலர்களும் வரிசை கிரமமானவையாகும். சிவனுக்கு மலர்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. சிலர் ஒரு வகையான மலரையும் சிலர் மற்றொரு வகையும் சிவனுக்கு சமர்ப்பிக்கிறார்கள். எருக்கம் மலருக்கும் ரோஜா மலருக்கும் இடையில் பகலுக்கும் இரவுக்குமான வேறுபாடு உள்ளது. இதுவும் ஒரு மலர் தோட்டமாகும். சிலர் மல்லிகை மலர்களும் சிலர் சம்பா மலர்களும், அதாவது வெண்ணிறமான நறுமணம் கமழும் மலரும் ஆவார்கள். சிலர் ரத்தன்ஜோதி மலர்களும் மிகவும் நறுமணம் வீசும் மலர் ஆவார்கள். சிலர் எருக்கம் மலர்களாகவும் உள்ளார்கள். தற்சமயம் அனைவரும் முட்களாக இருக்கிறார்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். இவ்வுலகம் ஒரு முட்காடு. நீங்கள் புதிய உலகமாகிய பூந்தோட்டத்தின் மலர்களாக வேண்டும். இப்பழைய உலகில் முட்கள் மட்டுமே உள்ளன. ஆகவே பழைய உலகின் முட்களிலிருந்து புதிய உலகின் மலர்களாக மாறுவதற்கு நீங்கள் தந்தையிடம் வந்துள்ளீர்கள் என நீங்கள் பாடுகின்றீர்கள். புதிய உலகை ஸ்தாபிப்பவராகிய தந்தையிடம் நீங்கள் வந்துள்ளீர்கள். நீங்கள் முட்களிலிருந்து மலர்களாக மாற வேண்டும். அது தேவர்களாக மாறுதல் என்ற அர்த்தமாகும். பாடலின் அர்த்தம் மிகவும் இலகுவானது. புதிய உலகத்திற்காக எங்கள் பாக்கியத்தை விழித்தெழச் செய்து நாங்கள் வந்துள்ளோம். புதிய உலகமே சத்திய யுகமாகும். சிலருடைய பாக்கியம் சதோப்பிரதானமாகவும் மற்றோருக்கு ரஜோவாகவும் மற்றோருக்கு தமோவாகவும் உள்ளது. சிலர் சூரிய வம்சத்து அரசர்கள் ஆகின்றார்கள். மற்றோர் அவர்களின் பிரஜைகள் ஆகின்றார்கள். சிலர் பிரஜைகளின் வேலையாட்களாகவும் ஆகின்றார்கள். இப்பொழுது புதிய உலக ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. உங்கள் பாக்கியத்தை எழுப்புவதற்கு நீங்கள் பாடசாலைக்கு செல்கின்றீர்கள். இங்கு இது புதிய உலகத்திற்கான கேள்வியாகும். இங்கு இப்பழைய உலகில் நீங்கள் எந்த பாக்கியத்தை உருவாக்குவீர்கள்? எந்த தேவர்களின் சிலைகளை அனைவரும் வணங்கி வருகின்றார்களோ, புதிய உலகில் அந்த தேவர்கள் ஆகின்ற உங்கள் பாக்கியத்தை நீங்கள் உருவாக்குகின்றீர்கள். நீங்கள் பூஜிக்கத்தக்க தேவர்களாக இருந்தீர்கள்.
பின்னர் மறு பிறவி எடுப்பதால் நீங்கள் பூஜிப்பவர்கள் ஆகினீர்கள். இப்பொழுது 21 பிறவிகளுக்கு நீங்கள் உங்கள் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். மக்கள் 21 வம்சங்களைப் பற்றி பேசுகிறார்கள். ஒரு வம்சம் என்றால் ஓய்வு பெறும் வயதின் பின்னரும் நீடிக்கும் ஒரு வாழ்க்கை என்று அர்த்தம். தந்தை உங்களுக்கு 21 வம்சங்களுக்கு உங்கள் ஆஸ்தியை கொடுக்கின்றார். உங்கள் இளமை பருவத்தில், குழந்தை பருவத்தில் அல்லது உங்கள் வாழ்க்கையின் நடு பகுதியில் அக்கால மரணம் அனுபவம் செய்யாததால் அந்த உலகம் அமரத்துவ பூமி என்று அழைக்கப்படுகிறது. இவ்வுலகம் ராவண ராஜ்யமான மரண பூமி என்று அழைக்கப்படுகிறது. இங்கே அனைவரினுள்ளும் விகாரங்கள் உள்ளது. ஒரு விகாரம் இருந்தால் கூட அவரும் ஒரு முள்ளே ஆவார். எவ்வாறு ராஜரீகமான நறுமணம் கமழும் மலர்களை உருவாக்குவது என்பது பூந்தோட்டக்காரருக்கு தெரியவில்லை என்பதை அப்பொழுது தந்தை புரிந்து கொள்வார். பூந்தோட்டக்காரர் சிறந்தவராயின் அவர் மிக சிறந்த மலர்களை தயார் செய்வார். வெற்றி மாலையில் கோர்க்கப்படுவதற்கு தகுதியான மலர்களே உங்களுக்கு தேவை. மிக சிறந்த மலர்களே தேவர்களின் சிலைகளுக்கு சமர்ப்பிப்பதற்கு பறிக்கப்படுகின்றன. இங்கு எலிசபெத் ராணி வருவதாக இருந்தால் நீங்கள் முதற்தர மலர்களான ஒரு மாலையை தயாரித்து அவருக்கு அதை கொடுப்பீர்கள். இங்கு மனிதர்கள் தமோ பிரதானமாக இருக்கிறார்கள். மக்கள் சிவனை கடவுளென நம்பி சிவாலயத்திற்கு செல்கிறார்கள். அவர்கள் பிரம்மா, விஷ்ணு மற்றும் சங்கரரை தேவர்கள் என்று அழைக்கிறார்கள். அவர்கள் சிவனை கடவுள் என்று அழைக்கிறார்கள். அவரே அதிமேன்மையானவர் என்று அவர்கள் கூறுகிறார்கள். சிவன் கசப்பான மலர்களை உண்டு போதையூட்டும் மதுபானத்தை அருந்தினார் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் அவரை அதிக அளவு அவதூறு செய்கிறார்கள். அவர்கள் அவருக்கு எருக்கம் மலர்களை சமர்ப்பிக்கிறார்கள். அவர்கள் பரமாத்மாவாகிய பரம தந்தைக்கு எதை சமர்ப்பிக்கிறார்கள் என்று பாருங்கள். அவர்கள் முதற்தர மலர்களை தமோபிரதான் முட்களுக்கு சமர்ப்பிக்கிறார்கள். அவர்கள் சிவாலயத்திற்கு எடுத்து செல்வது என்ன என்று பாருங்கள். அவர்கள் அவருக்கு எவ்வகையான பாலை படைக்கின்றார்கள் என்று பாருங்கள். அதில் 5% பாலும் 95% நீருமே உள்ளது. நீங்கள் எவ்வகையான பாலை கடவுளுக்கு படைக்க வேண்டும்? அவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. இப்பொழுது நீங்கள் அவை அனைத்தையும் மிகவும் நன்றாக புரிந்து கொள்கிறீர்கள். உங்கள் மத்தியிலும் கூட மிகவும் நன்றாக புரிந்து கொள்கின்ற சிலர் உள்ளதால் அவர்கள் நிலையங்களின் தலைவர்களாக ஆக்கப்படுகிறார்கள். அது ஒரே கல்வியாக இருந்தாலும் நீங்கள் அனைவரும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. சாதாரண மனிதர்களில் இருந்து தேவர்களாக மாறுவதே உங்கள் இலக்கும் குறிக்கோளும் ஆகும். எவ்வாறாயினும் ஆசிரியர்களான நீங்கள் வரிசை கிரமமாக இருக்கின்றீர்கள். இக்கல்வியே வெற்றி மாலையில் பிரவேசிப்பதற்கான பிரதானமான அடிப்படையாகும். அனைவருக்கும் ஒரே கல்வியே உள்ளது. ஆனால் நீங்கள் வரிசை கிரமமாக சித்தி அடைகின்றீர்கள். நீங்கள் எந்த அளவிற்கு கற்கின்றீர்கள் என்பதிலேயே அனைத்தும் தங்கியுள்ளது. சிலர் 8 மணிகளின் மாலையில் பிரவேசிக்கிறார்கள். சிலர் 108 மணிகளின் மாலையில் பிரவேசிக்கிறார்கள். சிலர் 16,108 மணிகளின் மாலையில் பிரவேசிக்கிறார்கள். ஒரு மரத்தின் வெவ்வேறு கிளைகள் இருப்பதைப் போல் மக்கள் தங்கள் வம்சாவளி விருட்சத்தை உருவாக்குகிறார்கள். முதலில் ஓர் இலையும் பின்னர் 2 இலைகளும் உள்ளன. பின்னர் அது தொடர்ந்தும் வளர்கிறது. இதுவும் ஒரு விருட்சமே. கிருபாலனி வம்சாவளி விருட்சத்தை போன்ற வம்சாவளி விருட்சங்கள் உள்ளன. இந்த வம்சாவளி விருட்சங்கள் அனைத்தும் எல்லைக்கு உட்பட்டவை. இந்த வம்சாவளி விருட்சம் எல்லையற்றது. இதில் முதலாமவர் யார்? பிரஜாபிதா பிரம்மா ஆவார். அவர் முப்பாட்டனார் என்று அழைக்கப்படுகின்றார். ஆனால் இதை எவரும் அறிய மாட்டார்கள். உலகை படைப்பவர் யார் என்பது மனிதர்களுக்கு தெரியாது. அவர்கள் அனைவருக்கும் அகலிகை, அதாவது ஒரு சாபத்தால் கல்லாக மாறிவிட்ட ஒரு பெண் போன்ற முற்றிலும் கல் புத்திகளே உள்ளன. அவர்கள் அப்படி ஆகும்பொழுது மட்டுமே தந்தை வருகின்றார். அகலிகை போன்ற புத்தியை உடையவர்களில் இருந்து, கல்புத்தி உடையவர்களில் இருந்து வைரம் போன்ற புத்தியை உடையவர்களாக மாறுவதற்கே இங்கே நீங்கள் வந்துள்ளீர்கள்.
ஆகவே நீங்கள் இந்த ஞானத்தை கிரகிக்க வேண்டும். தந்தையை இனம் கண்டு விட்டதும் உங்கள் கல்வியை பற்றி நீங்கள் அக்கறை கொள்ள வேண்டும். உதாரணமாக, நீங்கள் இன்று வந்து நாளை உங்கள் சரீரத்தை நீக்கினால் உங்களால் என்ன அந்தஸ்தை பெற இயலும்? நீங்கள் எந்த ஞானத்தையும் பெற்றிருக்க மாட்டீர்கள். நீங்கள் எதையும் கற்றிருக்க மாட்டீர்கள். ஆகவே நீங்கள் என்ன அந்தஸ்தை பெற்றுக் கொள்வீர்கள்? நாளுக்கு நாள் இப்பொழுது தங்கள் சரீரத்தை விட்டு நீங்குபவர்களுக்கு நேரம் குறுகி வருகிறது. இப்பொழுது நீங்கள் ஒரு புதிய பிறவியை எடுத்தால் உங்களால் என்ன செய்ய முடியும்? உங்களில் யாராவது உங்கள் சரீரத்தை நீங்கினால் நீங்கள் ஒரு சிறந்த குடும்பத்தில் பிறவி எடுப்பீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்களுடன் சமஸ்காரங்களை எடுத்து செல்வதால் நீங்கள் இலகுவில் விழித்தெழச் செய்யப்பட்டு சிவ் பாபாவை நினைவு செய்ய ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் இந்த சமஸ்காரங்களை கிரகிக்காமல் விட்டால் உங்களால் எதையும் செய்ய இயலாதிருக்கும். எதுவும் நடைபெற முடியாது. இந்த ஞானம் மகத்துவமான சூட்சுமத்தையும் ஆழத்தையும் கொண்டது. அத்துடன் புரிந்து கொள்ளப்பட வேண்டியது. பூந்தோட்டக்காரர்களான நீங்கள் மிக சிறந்த மலர்களை கொண்டு வருவதால் உங்கள் புகழ் பாடப்பட்டுள்ளது. மலர்களை உருவாக்குவது பூந்தோட்டக்காரர்களான உங்கள் பணியாகும். எவ்வாறு தந்தையை நினைவு செய்வது என்பதை கூட அறியாத பல குழந்தைகள் உள்ளார்கள். உங்கள் பாக்கியத்திலேயே அனைத்தும் தங்கியுள்ளது. உங்களின் பாக்கியத்தில் இல்லை எனில் நீங்கள் எதையும் புரிந்து கொள்ளப் போவதில்லை. பாக்கியசாலி குழந்தைகள் தந்தையை மிக சரியாக இனம் கண்டு அவரை மிக நன்றாக நினைவு செய்கிறார்கள். தந்தையின் நினைவை கொண்டிருப்பதுடன் நீங்கள் புதிய உலகையும் நினைவு செய்கிறீர்கள். புதிய உலகத்திற்காக புதிய பாக்கியத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் வந்துள்ளீர்கள் என்று நீங்கள் பாடலிலும் பாடுகின்றீர்கள். நீங்கள் தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்காக உங்கள் ராஜ்ய பாக்கியத்தை பெற வேண்டும். இந்த போதையில் நிலைத்திருப்பதனால், இந்த சந்தோஷத்தை பேணுவதால் ஒரு சிக்னல் மூலம் இப்பாடல்களின் அர்த்தத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு பாடசாலையிலும் ஒருவருடைய பாக்கியத்தில் இல்லாது விட்டால் அவர் சித்தியடைவதில்லை. இப்பரீட்சை மிகவும் மகத்துவமானது. கடவுளே இங்கு அமர்ந்திருந்து உங்களுக்கு கற்பிக்கின்றார். இந்த ஞானம் அனைத்து சமயத்தவர்களுக்கும் உரியதாகும். தந்தை கூறுகின்றார், உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி உங்களின் தந்தையான என்னை நினைவு செய்யுங்கள். எந்த ஷரீரதாரியும் கடவுளாக இருக்க முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். பிரம்மா, விஷ்ணு அல்லது சங்கரர் கூட கடவுளாக இருக்க முடியாது. அவர்களே சூட்சும உலகில் வசிக்கும் தேவர்கள். இங்கு மனிதர்கள் மட்டுமே உள்ளார்கள். இங்கு தேவர்கள் இல்லை. இது மனித உலகமாகும். லக்ஷ்மியும் நாராயணரும் தெய்வீக குணங்களை கொண்ட மனிதர்கள். அவர்களுடைய தர்மம் தேவ தர்மம் என்று அழைக்கப்படுகிறது. சத்யுகத்தில் தேவர்களும் சூட்சும உலகில் பிரம்மா, விஷ்ணு, சங்கரரும் உள்ளார்கள். மக்கள் பாடுகிறார்கள், விஷ்ணு தேவருக்கு வந்தனங்கள், பிரம்ம தேவருக்கு வந்தனங்கள். பின்னர் அவர்கள் கூறுகிறார்கள், பரமாத்மா சிவனுக்கு வந்தனங்கள். அவர்கள் சிவனை ஒரு தேவர் என்று அழைப்பதில்லை. மனிதர்கள் கடவுளாக இருக்க முடியாது. 3 மாடிகள் உள்ளன. நாங்கள் 3ஆம் மாடியில் இருக்கின்றோம். சத்யுகத்தில் தெய்வீக குணங்களை கொண்டிருந்த அம்மனிதர்கள் பின்னர் அசுர குணங்களை உடையவர்கள் ஆகின்றார்கள். சந்திரனுக்கு கிரகணம் பிடிப்பதைப் போல் அவர்கள் மாயையின் கிரகணத்தால் பீடிக்கப்பட்டு அவலட்சணமாகின்றார்கள். இந்த விஷயம் எல்லைக்கு உட்பட்டது. இவ்விஷயம் எல்லையற்றது. இதுவே எல்லையற்ற பகலும் இரவுமாகும். பிரம்மாவின் பகலையும் பிரம்மாவின் இரவையும் பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் ஒரே ஒரு தந்தையுடன் மட்டுமே கற்று மற்ற அனைத்தையும் மறக்க வேண்டும். தந்தையுடன் கற்பதால் நீங்கள் புதிய உலகின் அதிபதிகள் ஆகின்றீர்கள். இதுவே உண்மையான கீதை பாடசாலை. நீங்கள் சதா காலமும் கீதா பாடசாலையில் தங்குவதில்லை. பக்தி மார்க்கமே கடவுளை அடைவதற்கான பாதை எனவும், தாங்கள் எவ்வளவிற்கு அதிகம் பக்தி செய்கின்றோமோ அவ்வளவுக்கு அதிகமாக கடவுள் தங்களுடன் மகிழ்ந்து அவரே வந்து தங்களின் பக்தியின் பலனை தங்களுக்கு கொடுப்பார் எனவும்
மக்கள் நம்புகிறார்கள். நீங்கள் மட்டுமே இப்பொழுது இந்த விஷயங்களை புரிந்து கொள்கிறீர்கள். ஒரே ஒரு கடவுள் மட்டுமே இருக்கின்றார். அவர் இப்பொழுது உங்களுக்கு பலனை கொடுக்கின்றார். பூஜிக்க தக்கவர்களான சூரிய வம்சத்து ஆத்மாக்களே மகத்தான அளவு பக்தி செய்துள்ளார்கள். அவர்கள் இங்கு வருவார்கள். நீங்களே முதலில் சிவ் பாபாவை கலப்படமற்ற முறையில் பக்தி செய்தவர்கள். ஆகவே நீங்களே முதலாவது பக்தர்களாக இருந்தீர்கள். பின்னர் கீழிறங்கி வரும் பொழுது தமோ பிரதானம் ஆகின்றீர்கள். அரை கல்பமாக நீங்கள் பக்தி செய்தீர்கள். அதனாலேயே முதலில் உங்களுக்கே இந்த ஞானம் கொடுக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் நீங்களும் வரிசை கிரமமானவர்கள். நீங்கள் தொலைவில் வசிப்பதாகவும் தினமும் கற்க முடியாதிருப்பதாகவும் இக்கல்வியில் சாக்கு போக்கு கூற முடியாது. நீங்கள் 10 மைல்களுக்கு அப்பால் வசிப்பதாக உங்களில் சிலர் கூறுகின்றீர்கள். ஆனால் பாபாவின் நினைவில் நிலையத்திற்கு நீங்கள் 10 மைல்கள் நடந்திருந்தாலும் நீங்கள் களைப்பை உணர மாட்டீர்கள். பெரும் பொக்கிஷங்களை பெறுவதற்கே நீங்கள் அங்கு செல்கின்றீர்கள். ஒரு காட்சியை பெறுவதற்காக மக்கள் கால்நடையாக யாத்திரை செல்கிறார்கள். அவர்கள் அதிகளவு தடுமாறுகின்றார்கள். இது ஒரு நகரம் பற்றிய கேள்வியாகும். தந்தை கூறுகின்றார், நான் மிக தொலைவிலிருந்து இங்கு வந்துள்ளேன். உங்கள் வீடு 5 மைல்களுக்கு அப்பால் இருப்பதாக நீங்கள் கூறுகின்றீர்கள். அற்புதம்! உங்கள் பொக்கிஷங்களை பெறுவதற்கு நீங்கள் இங்கு ஓடோடி வர வேண்டும். ஒரு காட்சியை பெறுவதற்கு மக்கள் மிக தொலைவுக்கு அமர்நாத்துக்கு செல்கிறார்கள். ஆனால் அமரத்துவ பிரபுவான அமர்நாத் பாபாவை உங்களுக்கு கற்பிப்பதற்கு இங்கே வந்துள்ளார். அவர் உங்களை உலக அதிபதிகளாக்குவதற்கு வந்துள்ளார். இருந்தும் நீங்கள் தொடர்ந்தும் சாக்கு போக்குகளை கூறுகின்றீர்கள். எவராலும் அமிர்த வேளையில் வர முடியும். அந்த நேரத்தில் பயம் கிடையாது. எவரும் உங்களிடம் திருட வரமாட்டார்கள். நீங்கள் நகை போன்றவற்றை அணிந்திருந்தால் அவர்களுக்கு அதை உங்களிடமிருந்து அபகரிப்பார்கள். திருடர்கள் பௌதிக செல்வத்தை மட்டுமே விரும்புகின்றார்கள். எவ்வாறாயினும் உங்கள் பாக்கியத்தில் இல்லாது விட்டால் நீங்கள் அதிகளவு சாக்கு போக்குகளை கூறுகின்றீர்கள். நீங்கள் கற்காது விட்டால் உங்கள் சொந்த அந்தஸ்தையே இழக்கின்றீர்கள். பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குவதற்கு தந்தை பாரதத்தில் பிரவேசிக்கின்றார். ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி அடையும் பாதையை அவர் உங்களுக்கு காண்பிக்கின்றார். இருப்பினும் நீங்களும் சில முயற்சிகளை செய்ய வேண்டும். நீங்கள் ஓர் அடியை எடுத்து கூட வைக்காது விட்டால் எவ்வாறு அங்கே சென்று பெறப்போகின்றீர்கள்? இதுவே பரமாத்மாவுடனான ஆத்மாக்களின் சந்திப்பு என்பதை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். உங்கள் சொர்க்க ஆசியை பெறுவதற்கே நீங்கள் தந்தையிடம் வந்துள்ளீர்கள். அந்த புதிய உலகம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அந்த ஸ்தாபனை பூர்த்தி ஆகியதும் விநாசம் ஆரம்பமாகும். அதே மகாபாரத யுத்த களமாகவே இது இருக்கும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. தந்தை உங்களுக்கு கொடுக்கும் ஞான பொக்கிஷங்களை பெறுவதற்கு நீங்கள் இங்கே ஓடோடி வர வேண்டும். இதில் எவ்வித சாக்கு போக்குகளையும் கூறாதீர்கள். நீங்கள் தந்தையின் நினைவில் 10 மைல்கள் நடந்திருந்தாலும் களைப்படைய மாட்டீர்கள். 2. இக்கல்வியே வெற்றி மாலையில் பிரவேசிப்பதற்கு அடிப்படையாகும். இக்கல்வியில் முழு கவனம் செலுத்துங்கள். முட்களை மலர்களாக மாற்றும் சேவையை செய்யுங்கள். உங்கள் இனிய வீட்டையும் உங்கள் இனிய ராஜ்யத்தையும் நினைவு செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் சங்கமயுகத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து 1 மடங்கிற்கு எண்ணற்ற பலனை பெற்று சகல பேறுகளாலும் நிரம்பியவர் ஆகுவீர்களாக. சங்கமயுகத்தில் பாப்தாதா உங்களுக்கு சத்தியம் செய்துள்ளார். 1 மடங்கை கொடுங்கள், நீங்கள் 100,000 மடங்கை பெறுவீர்கள்.
இந்த நேரம் அதிமேன்மையானது ஆகும். அது அதிமேன்மையான பிறப்பாகவும் அதிமேன்மையான பட்டத்தையும் கொண்டிருப்பதைப் போல் இந்த நேரத்தில் மட்டுமே உங்களால் சகல பேறுகளையும் அனுபவம் செய்ய முடியும். இந்த நேரத்தில் 1க்கு 100,000 மடங்கு பலன் மட்டுமல்ல, ஆனால் எப்பொழுது உங்களுக்கு வேண்டுமோ, எப்படி வேண்டுமோ, என்ன வேண்டுமோ அதை கொடுப்பதனால் தந்தை உங்களின் சேவகனின் ரூபத்தில் கட்டுப்பட்டிருக்கின்றார். நீங்கள் ஒன்றுக்காக எண்ணற்ற மடங்கு பலனை பெறுகின்றீர்கள். ஏனெனில் தற்சமயம் ஆசீர்வாதங்களை அருள்பவர் உங்களுக்கு சொந்தமானவர். நீங்கள் உங்களின் கைகளில் விதையானவரை பிடித்த வண்ணம் நீங்கள் விரும்பியதை விதையானவரிடமிருந்து ஒரு வினாடியில் உங்களால் எடுத்துக்கொள்ள முடியும். அத்துடன் சகல பேறுகளையும் நிரப்ப முடியும். ஸ்லோகன்: சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவற்றை கைவிடுங்கள், ஆனால் உங்களின் சந்தோஷத்தை கைவிடாதீர்கள். ஓம் சாந்தி.